ஹாய் எவ்ரிவன். நம்ம இங்கிலீஷ் வியூவர் சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் பாறை மற்றும் மண். ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோன்னா 20 MCQ வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ டெட்டு பேப்பர் கண்டிப்பாக ஒரு இயரில் 2 டைம் 3 டைம் நடத்துவாங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிஸ் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் காணப்படும் வெளிப்புற தீப்பாறையின் சிறந்த எடுத்துக்காட்டு எது? வடமேற்கு பகுதியில் காணப்படும் வெளிப்புற தீப்பாறையின் சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, கருங்கல், பேசால்ட். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன், புவியின் உட்பகுதியில் இருந்து மேலே வரும் செந்நிற உருகிய பாறை குழம்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவியின் உட்பகுதியிலிருந்து மேலே வரும் செந்நிற உருகிய பாறை குழம்பு வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, லாவா. செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன், பாறை குழம்பு புவியின் கீழே உறைந்து உருவாகும் பாறைகள் எவை? பாறை குழம்பு வந்து புவியின் கீழே உறைந்து உருவாகும் பாறைகள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, ஊடுருவிய தீப்பாறைகள். தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. ஃபோர்த் ஒன், டோலிரைட் எந்த வகை பாறைக்கு உதாரணம்? டோலிரைட்டு எந்த வகை பாறைக்கு உதாரணம்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, இடையாள பாறை. ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒன், இத்தாலியில் உள்ள முக்கிய செயல்படும் எரிமலை எது? எது வந்து இத்தாலியில் உள்ள மலை செயல்படும் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, மவுண்ட் வெசிவியஸ். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. சிக்ஸ்த் ஒன், ஹாவாய் தீவுகளில் உள்ள எரிமலை எது? ஹாவாய் தீவில் உள்ள எரிமலை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி. ஸோ சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, மௌனலாவா. ஸோ சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. செவன்த் ஒன், செடிமெண்ட்ரி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? இந்த செடிமெண்ட்ரி அப்படின்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, லத்தீன். செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. எயித் ஒன், படிவுப்பாறைகளில் எது காணப்படும்? படிவுப்பாறைகள் வந்து எது காணப்படும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, ஓசில்ஸ். எயித் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. நைன்த் ஒன், அந்த பழமையான படிவுப்பாறைகளின் வயது எவ்வளவு என மதிப்பிடப்படுகிறது? பழமையான படிவுப்பாறைகள் வந்து வயது எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, 3.9 பில்லியன் ஆண்டுகள். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. டென்த் ஒன், சாக் மற்றும் சுண்ணாம்பு பாறைகள் எந்த வகை? இந்த சாக்கு சுண்ணாம்பு இருக்கிறதெல்லாம் எந்த வகை பாறைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, உயிரின படிவ பாறைகள். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 11th ஒன், மணற்பாறைகள் ஸ்டாண்ட்ஸ்டோன் எந்த பாறையாக மாறுகின்றன? இது மணற்பாறை வந்து எந்த பாறையாக மாறுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, குவாட்ஸ். 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. 12th ஒன், மண் என்பது எதன் கலவையாகும்? மண் வந்து எதோட கலவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, கரிம பொருட்கள், தனிமங்கள், வாயுக்கள், திரவங்கள், உயிரினங்கள். ஸோ 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 13th ஒன், மண் புவியின் தோல் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஸோ மண் புவியின் தோலில் வந்து அழைக்கிறாங்க, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, மண் புவி மேற்பரப்பில் உருவாகிறது. 13th ஒன் என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 14th ஒன், மண் உருவாகும் முக்கிய மூலப்பொருள். மண் வந்து எதில் வந்து உருவாகுது? முக்கிய மூலப்பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 14th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, தாய்ப்பாறை. 14th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. 15th ஒன், மண் உருவாக சுமார் 3000 ஆண்டுகள் ஆகும் என்பது அது என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 15th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, மண் அடுக்கு வளர்ச்சிக்கான சராசரி காலம். 15th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. அடுத்து 16th ஒன்,
மண் உருவாக 1 சென்டிமீட்டர் ஆக மிதவெப்ப மண்டலத்தில் எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 1 சென்டிமீட்டர் வந்து உருவாக மண் மிதவெப்ப மண்டலத்தில் எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 62 என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, 200 முதல் 400 வரை. 62 என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின், செம்மண் எந்த பாறைகள் சிதைவடைவதால் உருவாகிறது? ஸோ 70க்கு என்ன ஆன்சர்னா படிகப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகள். ஸோ 70க்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து இந்த டிஆர்பியில் கேட்ட ஒரு கொஸ்டின் அதுதான் இது. 18th ஒன், கரிசல் மண் எந்த பாறையில் சிதைவடைவதால் உருவாகின்றன? 18th ஒன்றுக்கு ஸோ தீப்பாறைகள்னு சொல்லி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. தீப்பாறைகள்லேருந்து எந்த மண் உருவாகுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நான் இப்படி கேட்டிருக்கேன். ஸோ 18th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, தீப்பாறை. 18th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. இது இந்த டெட் 2 பேப்பரில் இப்போ கேட்டிருந்தாங்க. அடுத்து 90th ஒன், மண்ணின் குறுக்கமைப்பு சாயில் ப்ரொஃபைல் என்பது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மண்ணின் குறுக்கமைப்பு. ஸோ 90th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, மண் அடுக்குகளில் செங்குத்து வெட்டு தோற்றம். 90th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 20th ஒன், பாறைகள் சிதைவடைவதன் மூலம் மண் உருவாகும் செயல்முறை. பாறைகள் சிதைவடையால் மண் உருவாகும் செயல்முறையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி. 20th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஸோ இது ஒரு அட்வான்ஸ் கொஸ்டின். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உலக மண்ணால் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். தியோபிக்சல் சங்கத்தின் இணைந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட். தியோபிக்சல் சங்கத்தில் இணைந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா வால்யூம் மற்றும் காலநிலை. என்னோடய எம்சிக்யூ ஃபுல்லாக கண்டிப்பாக புக் இன்சைடில் இருந்து தான் இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.